ஒரு குளியலை போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே போயிருக்கு. நாம இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சோம். இன்னும் சேலையை உடுத்தி ரெடி ஆகுதுக்குள்ளேயும் நேரம் ஆயிரும் போலயே. சரி, டக்கு டக்குன்னு கிளம்புவோம். முதல்ல மேக்கப்பை போடுவோம். இன்னும் என்னதான் செய்யறாளோ மருமவள. வாங்கத்தே. நானும் என் மவனும் குளிச்சு எடுத்து கிளம்பியாச்சு. நீ இன்னும் சேலைய கூட கட்டலையா? சரியா போச்சு. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நிக்க வேண்டாமா? நீ கிளம்புற சீரை பார்த்தா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவோம் போலயே. 7 மணிக்கு தான் கல்யாணம். அதுக்கடியே நான் ரெடியாகி வந்துருவேன். என்னத்த ரெடி ஆனையோ, சீக்கிரம் சுத்திட்டு வா. எத்தே, நீங்க என்ன இந்த சேலையோடயா வர போறீங்க? ஒரு நல்ல சேலையை உடுத்தினாதான் என்னம்மா. அதான் பீரோல் நிறைய சேலையை அடுக்கி வச்சிருக்கீங்களே. எப்ப பார்த்தாலும் இந்த ரோஸ் கலர் சேலையவே உடுத்திட்டு அலைய வேண்டியது. இதை விட்டா உங்களுக்கு சேலையா இல்ல? எவ்வளவுதான் சேலை இருந்தாலும் நான் இதை தாம்ட்டி உடுத்துவேன். இது என் மன்னவர் வாங்கி கொடுத்தது. இந்த சீலைக்கு என்ன குறைச்ச? சீலைக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. ஒரே சேலையவே உடுத்திட்டு அலைஞ்சா அதுக்கு தான் கேட்டேன். சரி வாங்க அத்த கிழவி, இதுல உட்காருங்க. கொஞ்ச காண்டு மேக்கப் போட்டு விடுறேன். எம்மா, எனக்கு அதெல்லாம் வேணாம்டி. அட கூச்சப்படாம வாங்க அத்த கிழவி. இந்தாங்க, இதுல இருங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. இவ என்ன கூத்து பண்றா? அட சத்த கட்டாம இருங்க அத்த கிழவி. வாய மூடுங்க. அடியே மூடிதாம்ட்டி இருக்கே. இப்படி நல்லா குமிச்சு வைங்க அத்த கிழவி. லிப்ஸ்டிக் போடணும்ல. எம்மா, இனி ஆள விடு. லிப்ஸ்டிக்லாம் ஒண்ணு வேணாம், தூர போ. அடியே, இதை எதுக்குடி எனக்கு போட்டு விட்டுட்டு இருக்க? நான் என்ன இப்ப 16 வயசு பருவமங்கையா? ஏன் நகையெல்லாம் குமரிகள் தான் போடணுமாக்கும். கிழவிகளும் போடலாம், சும்மா போட்டுக்கோங்க தே. ஐயா ஐயா, எனக்கு இந்த வயசான காலத்துல இப்ப இதெல்லாம் தேவையா? முடி நரைச்சி தோல் சுருங்கி 2 எட்டு எடுத்து வச்சா 2 முட்டு வலிக்குது. 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார முடியல. நடந்தா மூச்சு வாங்குது. கண்ணெல்லாம் மங்கி போச்சு. காதும் செவிடா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கையில எனக்கு கண்மையை போட்டு நகை நட்டை போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. உன் ஆசைக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு, எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு நான் போறேன். அட சும்மா இருங்க அத்தை கிழவி. இப்பதான் நீங்க பார்க்கறதுக்கு தேவதை போல இருக்கீங்க. இந்த மாதிரியே நல்ல நிறைஞ்சாப்புல சபையில வந்து நில்லுங்க. விதவிதமாய் வித்தியாசமாய் ஜொலி ஜொலிக்குதே பிரம்மாண்டமாய். அத்தை கிழவி, இந்த வயசுல நீங்க சிக்குன்னு சிம்ரன் மாதிரி தான் இருக்கீங்க. நிறுத்துடி, என்ன கூத்து பண்றா? என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? அடே, உன் பொண்டாட்டிய பாரு, என்னை எப்படி ஆக்கி வச்சிருக்கானே. நான் கல்யாணத்துக்கு இப்படிதான் வரணுமா? எம்மா ரொம்ப அழகா இருக்குமா. இந்த சின்ன பொண்ணோட கைவண்ணா அப்படி எவ்வளவு அழகா மேக்கப் போட்டு ரெடி பண்ணி விட்டுருக்கேன் பாத்தீங்களா? உங்க மாவனே சொல்லிட்டாவ. அப்புறம் என்ன? 2 பேரும் என்னைய வச்சு காமெடியா பண்றீங்க. நான் எல்லாத்தையும் கலட்டி போட்டு தான் வருவேன். ஏங்க பாருங்க, உங்க அம்மையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி விட்டுருக்கேன் தெரியுமா? நான் கூட இன்னும் சேலை உடுத்தல. உனைய யாரும் உடுத்த வேண்டாம்னு சொன்னா? அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ரெடியாவே கிளம்புன்னு. எம்மா, இது உங்களுக்கு நல்லா இருக்குமா? இந்த சேலையே அழகா இருக்கு. இப்படியே வாங்க. பாக்குறவள சிரிச்சு புடுவாவ. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையானு? வியாண்டா ஹரி. யாருமா சிரிப்பாவ? இப்ப காலம்லாம் மாறி போயிட்டு. பெசாட்டி வாங்க. ஆமா, ஏங்க முதல்ல அத்தைய மண்டபத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. நான் நேர லட்சுமிக்கா வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நான் மண்டபத்துக்கு வரேன். சரி சின்ன பொண்ணு. எம்மா, அப்ப வா நம்ம பைக்ல போவோம். கடவுளே, எல்லாரும் பாப்பாவை என்னைய சோதிக்கிறதுக்குனே வந்திருக்கா. நல்லாதாம்மா இருக்கு, பேசாம வா. எப்படியோ ஆத்துக்கிழவியே மேக்கப் போட்டு அனுப்பிச்சாச்சு. இனி நம்ம சேலையை உடுத்தி கிளம்புவோம். ஒரு வழியா மாப்பிள்ளை கிளம்பிட்டான். மச்சான் கொஞ்சம் சிரிக்க வேண்டியது, முகத்துல சிரிப்பையே காணுமே. நீங்க வேறடா, இந்த வேஷ்டி வேற இடுப்புல நிக்க மாட்டேங்குது. எங்க அவந்து விழுந்துடுமோன்னு பயமா இருக்கு. மானம் போயிரும். அவ்வளோ பயம் இருந்தா ஒரு பெல்ட் போட்டுக்கோடா. பெல்ட் எல்லாம் போட்டுதான் இருக்கேன்.
சக்தி எப்போ கிளம்பிட்டியா? ஆ ஆமாம்மா, ரெடி ஆயிட்டேன். ஆண்டி எல்லாரும் ரெடி ஆயாச்சு, மண்டபத்துக்கு போவோமா? கொஞ்சம் இருந்துக்கோங்கய்யா. அஞ்சலி பொண்ணழைக்க போயிருக்கா. பொண்ணு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்புவோம். ஆ சரிங்க ஆண்டி. என் மவன் அழகா இருக்கானே. அப்பாவை எங்கம்மா? வெளியில நிக்காவ, எல்லாரும் கிளம்பையில வந்துருவாவ. அப்பாவை கூட்டு வாங்கம்மா, ஆசீர்வாதம் வாங்கணும். பூஜை ரூமுக்கு வா சக்தி, சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம். ஆ சரிங்கம்மா. சாமி, என் பிள்ளை போற இடத்துல நல்லா சந்தோஷமா இருக்கணும். எப்பா எம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணுமாக்கா, சந்தோஷமா போயிட்டு வா. சரிங்கம்மா. வெளியில ஆச்சி இருக்காவ, ஆச்சிட்டியா ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆ சரிங்கம்மா. காரு கிளம்புவோமா? ஆ சரிங்க மைனி. அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வா, போவோம். ஆச்சியோ, போயிட்டு வரேன். ஏன் தங்கம் அழகு சிலையாட்டு இருக்க, நல்லபடியா போயிட்டு வா. எம்மா அவள்கிட்ட ரொம்ப பேசாத, அழுதுருவா. கூட்டு போயிட்டு வாம்மா. அக்கா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் பூமாரி. கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் வாயேன், மூஞ்சி உம்முனே வச்சிருக்க. பாரு, போட்டோ வீடியோலாம் எடுக்கிறாங்க, நல்ல சிரிக்கா. சரிடி, அமைதியா வா. தாலி கட்டும்போது சிரிப்பா, கூட்டு போமாக்கா. ஏய் காரு, எதுக்கும் பயப்படாத, நாங்களாம் நல்லா பார்த்துக்குவோம் உன்னைய. சந்தோஷமா இரு, சரியா? ஆ அதெல்லாம் நினைக்கல மைனி. புரியுதுடா, அம்மா அப்பாவெல்லாம் விட்டு வரேன்னு ஃபீல் பண்ற. நீ எப்போ அம்மா அப்பாவை பார்க்கனாலும் வந்துக்கலாம். எங்க அம்மா என்னையும் எப்படி பார்த்துக்கிட்டாலோ அதே மாதிரி உன்னையும் பார்த்துப்பா. அதனால பயப்படாம இரு. சரிங்க மைனி. பார்த்து போயிட்டு வா மக்களே. போயிட்டு வரேன்ப்பா. ஏ வடிவக்கா உள்ள போ சொல்லிட்டாவே. ஒவ்வொருத்தரா பொண்ணு கையில கொடுத்து போட்டோ எடுங்க ஆட்டுமா. ஏ அம்மா, காது கிழியுது, கொஞ்சம் பைய அடிக்க கூடாதா? ஏ கீதாக்கா, காது கிளீனும் தானே அடிக்குது. உள்ள வாமா, நேரா ரூம்க்கே கூட்டு போயிடலாம்ல. ஆ ஆமா சித்தி, ரூமுக்கு தான் போகணும். அக்கா, மண்டபத்தை பாரு, செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. ஆமா பூமாரி. அக்கா, நீ மேல பாத்துறாத, மாமா உனையே பார்த்துட்டு இருக்காரு. சத்தம் போடாம சும்மா இரு பூமாரி. ஹாய் சொல்றாங்க. ஹாய் மாமா. பாருக்கா, பேசாம வா. குதிரவாளு பாக்குறாள பாரு. வெளியில பொண்ணுக்கு தாய் மாமா சடங்கு செஞ்சிட்டு இருக்காவ. அது முடிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உன்னைய கூப்பிட்டுருவாவ. ரெடியா இருந்துக்கோ சக்தி. மணமேடையில போய் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமாமா. என்ன ஒரு மாதிரி இருக்கு? இதுக்கு தானே இத்தனை நாளா காத்திருந்த.
ஆமா மாமா, இருந்தாலும் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்ததும் ஒரு மாதிரி ஷையா இருக்கு. மாப்பிள்ள சார், உன்னைய அழைச்சிட்டு போகணுமா? அதுக்குள்ளேயுமா இப்பதானடா ரூமுக்கு வந்தோம். பின்ன சரி, பொறுமையா நீ இருந்துட்டு ஈவினிங் வா. நாங்க கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். டேய் மச்சான், இந்தா இத கையில வச்சுக்கோ. கொடு, இது எதுக்குடா? ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ண போறல்ல, பதட்டம் ஆகும். பிறகு பதட்டத்துல கையெல்லாம் நடுங்கும். கையில ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல, அதுக்குதான் இந்த செட்டப்பு. டேய், அதுக்குன்னு கல்யாணத்துக்கு ரிகர்சலா பார்த்துட்டு வர முடியும்? சும்மா அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறான்டா. சும்மா வச்சுக்க சக்தி, கைக்கு ஒரு புடிமானம் கிடைச்ச மாதிரி இருக்குல்ல. அதுவும் கரெக்ட் தான் மாமா. சரி வாங்க போவோம். வாங்கம்மா, வணக்கம், உள்ள போங்க. என்ன கீதாக்கா, மாப்பிள்ளைக்கு அம்மையை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆளை காணமே. மாமியார் ஆக போற குசியில எங்க சுத்திட்டு இருக்குன்னு தெரியலையே. ஆமா சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீடுன்னு மிதப்புல தெரியுதாவ. ஏட்டிகளா, என்ன சத்தம் மட்டும் கேட்க ஆளை காணோம்? ஏட்டிகளா, விளையாடாதீங்க, இங்கதான் இருக்கேன். வடிவு பாட்டி, இது நீங்களா? போங்கட்டி. ஏ பாட்டியோ, இப்படிலாம் அலங்காரம் பண்ணிட்டு தனியா நிக்காதீங்க. கணேசன் தாத்தா கண்ணில் பட்ட தூக்கிட்டு ஓடிட போறாரு. அந்த ஆளை எதுக்கிட்டு இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? போங்கட்டிகளா, போய் பொண்ணு ரெடி ஆயிட்டான்னு பாருங்க. இங்க வந்து கதை விட்டுட்டு கிடக்காளுவ. பொண்ணுக்கு சேலை கட்டிட்டு இருக்காவ. எம்மாடியோ, இது யாரு? வாங்கம்மா, உள்ள போங்க. ஏத்தே, உள்ளதானே உட்காந்துருந்தீங்க, எதுக்கு வெளியில எழுந்துச்சு வந்தீங்க? கிட்ட காணம் டி, அதான் வெளியில நிக்கலான்னு பார்க்க வந்தேன். கிட்டு பட்டிலாம் வருவாவ, நீங்க உள்ள போங்க. கூட்டமா இருக்கு, உங்களுக்கு ஒரு சேரை கொடுத்து உட்கார சொன்னா அதை விட்டு எந்திரிச்சு வராவ. ஏ போறம்மா. என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியா ஜெகஜோதியா வந்திருக்கு? ஆமா நாலு முடி, எல்லாம் என் கைவண்ணம் தான். நீ அடி சோடி சிங்காரிச்சிருக்க? ஆமா, நீ அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாத, இதுல எது உள்குத்து இருக்கா? அட நாலு முடி, ஏன் வயசான ஆளு மேக்கப் பண்ணக்கூடாதோ? உங்களுக்கே 40 வயசு ஆயிட்டு, நீங்க இன்னும் மூஞ்சில ரோஸ் பவுடர் பூசிக்கிட்டு, கைக்கு பஃப்பு வச்சுக்கிட்டு, சன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டுக்கிட்டு சுத்திட்டு அலையிறீங்க. ஏன் மாமியார் வைக்க கூடாதா? ஏய் அம்மா, வைக்கலாம் தாயே, கேட்டதுக்கு அலறாத. இந்த நேரத்துல வவுத்த கலக்குற. சின்ன பொண்ணு இருந்து கட்டி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஷப்பா, உங்களுக்கு நேரங்காலமே கிடையாதா? சத்தம் போட்டு கேவலப்படுத்தாதீங்க. ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு டீசெண்டா போங்க. சரிடி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். போங்க போங்க. ஏட்டி சின்ன பொண்ணு. என்னம்மா, நீங்க இன்னும் போவலையா? அதுக்கு இல்லட்டி, கீதால காணமே, எங்க போயிருக்கான்னு கேட்டா, நீ பாட்டுக்கு நான் பாத்ரூம் போயிருக்கேன், எனக்கு வவுத்த கலக்குதுன்னு சொல்லிடாத. வேற என்ன சொல்லணும்? இந்த பக்கத்துல தான் போயிருக்காவ, கூட்டத்துல எங்க இருக்காவன்னு தெரியலன்னு சொல்லு. சரிக்கா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. வாட்டி, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு, உள்ள போய் பாப்போம். நானும் அதான் நினைச்சேன். வாங்க வடிவு பாட்டி. டேய், நம்ம ஆள்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எஸ் பாஸ், எல்லாரும் அலர்ட்டா இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்துல பொண்ணை தூக்குறோம். காரியத்தை கச்சிதமா முடிங்க, நான் உள்ள போறேன். எஸ் பாஸ், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கரெக்டா நாங்க வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். பிரச்சனை சீரியஸ் ஆகும்போது நானே கால் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. எஸ் பாஸ். சரி சரி, கிளம்பு. இன்னும் 4 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓவர். அந்த லேடிஸ் உள்ள போயிட்டாங்களா? இவனுங்களே எல்லாம் பாத்துக்குவாங்க. நம்ம வேலையை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மேக்கப் தூக்கலா போட்டிருக்கலாம் டி. நீ வேற போச்சியோ, எனக்கே பதட்டமா இருக்கு. பதட்டப்படாத, உங்க அப்பன் போன் அடிச்சான். இன்னும் 2 நிமிஷத்துல பொண்ணை தூக்கிடுவாவ. இங்க ஒரு பிரளயமே வெடிக்க போகுது. அடுத்து என் பேத்தி தான் பொண்ணு. மணமேடையில ஏற போறது என் பேத்தி தான். அவளை நான் ஏற விட்டுருவேனா?
இதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி, யார்கிட்டயாவது உளறி வச்சிடாத. ஆட்டும் டீ, ஆனா உனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல பாத்தியா? கல்யாணம் முடியட்டு பொறுமையா என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து வாங்கி தரேன் ஆச்சி. சரி ஆச்சியோ, நீலாம் ஒன்றும் வாங்கி தர வேண்டாம். சக்தி மாமாக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிட்டா போதும். அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். ஆட்டுண்டி என் தங்கம், உங்க ஆத்தாக்காரி வரமாட்டுக்காளே. போன அடிச்சு அடிச்சு பார்த்தேன், எடுக்கவே மாட்டுக்கா. மவளுக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்கு. ஒரு எட்டு வரக்கூடாதா பார்க்கறதுக்கு, இப்படி பண்றாளே. பரவாயில்ல ஆச்சியோ, போய் அம்மாவால சமாதானப்படுத்திக்கலாம். அவளுக்கு இஷ்டம் இல்லை, என்ன செய்ய. சரி பரவாயில்ல, எனக்கு சக்தி மாமா கிடைச்சா போதும். அங்க பாரடி உன் மாமன மணமேடைக்கு வந்தாச்சு. போ ஆச்சி, எனக்கு வெக்கமா இருக்கு. அடியே தங்கம், இன்னும் செத்த நேரத்துல அங்க நீயும் போய் உட்காந்துருவ. நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கத ஆச்சி கண் குளிர பார்க்கணும். நேரம் ஆயிட்டு இருக்குது, பொண்ணு சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. என்ன ஐயரே, உங்க அவசரத்துக்கெல்லாம் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டு வர முடியாது. அவசர அவசரமா மேக்கப் போட்டு வந்து நாளைக்கு ஆல்பத்துல மூஞ்சி கொடுற மாதிரி இருந்தா யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கா பொண்ணுக்கா? நல்ல நேரம் முடிய போகுதோ இல்லையோ, சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோமா. ஐயரே, 3 முடிச்சு போட்டாலே நல்ல நேரம்லாம் முடிஞ்ச மாதிரி தான். அப்புறம் என்னத்துக்கு நேரத்தை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டு? அதனால சொன்ன மந்திரத்தெல்லாம் ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருங்க, நாங்க பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவோம். உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமாமா? இந்த திருக்காணியும் பங்கச கிழவியும் மூஞ்ச பார்த்தா ஓவர் குசியா இருக்க மாதிரி தெரியுதே. சரி இல்லையே, இவளுக்கு இப்படிலாம் இருக்க ஆள் கிடையாதே. என்னவா இருக்கும்? ஹலோ பாஸ், நம்ம பிளான் சக்சஸ். நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணை தூக்கியாச்சு. வெரி குட் வெரி குட். நேர நம்ம பழைய குடோன் கொண்டு போங்க. எஸ் பாஸ், சீக்கிரம்டா, இனி ஃபோன் பண்ணாதீங்க. ஓகே பாஸ். டேய் வண்டியே எடு. திருக்காணி, நம்ம பிளான் போட்ட மாதிரியே பொண்ணை தூக்கியாச்சு. பேட்டியோ ரெடியா இருந்துக்கோ. ஆமா, ரெடியா இருந்துக்கோ திருக்காணி. உனக்கும் சக்திக்கும் தான் கல்யாணம். நேரம் ஆயிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. அவ எப்படி வருவா? கேட்டி மேடம்